ஹாய் ஹலோ குட் மார்னிங். பழனிக்கு போன வீடியோ பார்க்கலாங்களா வாங்க. அப்பாவுக்கு பழனிக்கு உத்தரவு சொல்லியிருந்துச்சு. சரி அங்கும் பங்காளிங்க எல்லாம் சேர்ந்து ஃபுல்லாக ஒரு 21 பஸ்ஸு கிட்டத்தட்ட பேசி அவங்க எல்லாருமே பழனிக்கு போகிறதுக்காக அழைச்சிருந்தாங்க. சரின்னு நாங்களும் போயிருந்தோம். ஏற்கனவே இதுக்கு முன்னாடி 4 இயர்ஸ் முன்னாடி போயிருந்தோம். அப்போ கூட இவ்வளோ ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இல்லை. ஆனால் இந்த வருஷம் பஸ்ஸு செம்ம என்ஜாய்மெண்ட்டோடு போணுச்சு. ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு 12:30க்கா பஸ் எடுத்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 மணி வரைக்கும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான். ஒரு 5 மணிக்கா பழனி கிட்ட இருக்க இடும்பன் திருக்கோயிலில் போய் இறக்கி விட்டாங்க. அப்பா கோயிலுக்கு உத்தரவு சொன்னது இடும்பன் கோயிலுக்கு போயிட்டு தான் வர சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னாங்க. சரின்னு இடும்பன் கோயிலே எல்லாத்தையும் இறக்கி விட்டுட்டாங்க. அப்புறம் அப்பா எல்லோரும் போய் மொட்டை அடிச்சுட்டு வந்தாங்க. அவங்களுக்கு ட்ரெஸ் வச்சு கொடுத்துட்டு நாங்களும் அங்கேயே இருந்தோம். இதுதான் நாங்கள் வந்த 5ஆம் நம்பர் பஸ், பழனி வழிபாட்டு கோயிலுக்கு போகிறதுக்கான பஸ்ஸு. நாங்கள் வந்த பஸ் 5ஆம் நம்பர் பஸ்ஸு இது தாங்க. சரின்னு சொல்லி நாங்கள் பஸ்லேயே உட்காந்து வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். அவங்களுக்கும் வச்சு கொடுத்துட்டு அவங்களும் குளிக்க போயிட்டாங்க. எல்லோரும் கிட்டத்தட்ட குளிச்சுட்டு வரத்துக்கு 9 மணி ஆகிடும்னு சொன்னாங்க. சரி நாங்கள் எல்லாருமே குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டோம். பழனியில் ஒரு 5 மணிக்கா காலடி எடுத்து வச்சதுலேருந்து நைட்டு கிளம்புற 11 வரைக்குமே பால்குடம், காவடியாட்டம், முருகன் ஊர்வலம்னு சொல்லி கிட்டத்தட்ட அன்றைக்கி ஃபுல் டேவும் ஒரு ஒரு என்ஜாய்மெண்ட்டோடு தான் இருந்துச்சு. நாங்கள் அதுக்கப்புறம் மண்டபத்துக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு திருப்பி ஒரு 9:30 போல் இடும்பன் மலை ஏறலாம்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். இடும்பன் மலையிலேருந்து பழனி மலையை பார்த்தா அவ்வளோ அழகாக தெரிஞ்சிச்சுங்க. சூப்பராக இருந்துச்சு. மேலே இருந்து பார்க்குறதுக்கே அங்கங்கே தண்ணி, அங்கங்கே வீடுங்க, அங்கே மலை. இங்கேருந்து அந்த பழனி மலையை பார்க்குறதே வியூ அழகாக இருந்துச்சு. இதுதான் இடும்பன் கோயில். இடும்பன் கோயில் மேலே யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம கருப்புசாமி தான் இருக்கார். இந்த மலைக்கும் பழனிலேருந்து பாதி தூரம் இருக்குது ஏறுறதுக்கு. இதுக்கும் ரோப் காரு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கான வேலைப்பாடுகள் நடந்துகிட்ருக்கு. இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு நடந்து வந்ததே இந்த தலைவரை பார்க்குறதுக்கு தான். ஒரு வழியாக பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு மன திருப்தியாக கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம். உட்காந்துருந்துட்டு இலைப்பாரிட்டு தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு திருப்பி இறங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இறங்கின உடனே கிட்டத்தட்ட ஒரு 11 மணி ஆயிடுச்சு. சரி நான் அப்படியே பழனி மலையும் ஏறிடலான்னு சொல்லிட்டு பழனி மலை ஏற போகலான்னு சொல்லிட்டு கிளம்புனோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா செம்ம ஆர்ப்பாட்டத்தோடு வந்தாங்க. காவடியும் பால் குடமும் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்குமே நாங்கள் வர வரைக்குமே பால் குடம், காவடி ஆட்டம்னு பயங்கர வைப்ரேஷனோடு தான் போய்கிட்டு இருந்துச்சு. இப்போ பாருங்கள் இந்த ஆட்டத்தை. கொஞ்சம் நேரம் நின்று ஆட்டத்தை பட்டுட்டு அப்படியே மேலே ஏறலாம்னு சொல்லிட்டு போனோம். மேலே செல்லு அலோடு இல்லை. அதனால் கீழேயே ஒரு கண்காணிப்பு அறையில் கொடுத்துட்டு நாங்கள் மேலே ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு 12:30க்கா அன்னதானத்தில் போய் அன்னதானம் சாப்பிட்டுட்டு ஒரு மணிக்கா சாமியெல்லாம் பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம். அதுக்கப்புறம் அங்கேயே இருந்து தங்கத்தேர் 7:30க்கா 7 மணின்னு சொன்னாங்க. 7:30க்கா தான் வந்துச்சு. சரின்னு வெயிட் பண்ணி பார்த்துட்டு அப்படியே கீழே இறங்கி வந்துட்டோம். ஒரு 8 மணிக்கா வந்தோம். 8 மணிக்கு வந்ததுக்கப்புறமும் ஒரே காவடி ஆட்டம், பால் குடம் இது மாதிரி நிறைய போய்கிட்டு வந்துச்சு. கொஞ்ச நேரம் இருந்து டீ குடிச்சிட்டு இதெல்லாம் வேடிக்கையை பார்த்துட்டு அப்படியே கிளம்பலான்னு வந்தோம். இந்த கோமாளி வேஷம் போட்டிருக்கவங்க பார்த்தீங்க அப்படின்னா அங்கேயே கொஞ்ச நேரம் ஒரு நாடகம் மாதிரி ஆடினாங்க. ஆனால் அது என்ன நாடகம்னு தெரியல. அதுக்கப்புறம் அதுவே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா முருகன் பாடல்கள் எல்லோரும் பாடி இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லி நாங்களும் அதை கொஞ்ச நேரம் உட்காந்து பார்த்துட்டு அப்படியே கிளம்பி வந்துட்டோம் மண்டபத்துக்கு. மண்டபத்துக்கு வந்தோடனே ஒரு 9 மணிக்கு சாப்பிட்டுட்டு பாப்பாவுக்கு பொம்மையை மிஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி திருப்பி ரிட்டன் கடை வீதிங்களுக்கு வந்து பொம்மையை எங்கே வச்சாங்கன்னு பார்த்தோம். பொம்மை கிடைக்கல. சரின்னு சாப்பிட்டு அப்படியே ஒரு 11:30க்கா பஸ்ஸு ஏறிட்டோம். 150 ரூபா போட்டு பொம்மை வாங்கி அங்கேயே மிஸ் பண்ணிவிட்டு அழுது மேடம் தூங்கிட்டாங்க. சரின்னு சொல்லிவிட்டு நாங்களும் இன்னொரு நாளைக்கு பொம்மை வாங்கி தரோன்னு சொல்லி அவங்கள அப்படியே சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வந்துட்டோம். நாங்கள் நைட்டு திருப்பி ஒரு 12:30க்கா கிளம்ப ஆரம்பித்தோம். எங்கள் ஊர் வந்து சேர்கிறதுக்கு கிட்டத்தட்ட 3 மணி ஆயிடுச்சு. ஓகே பாய். நெக்ஸ்ட் ஒரு விலாகில் சந்திப்போம்.